சீமானோட ப்ராப்ளமே இந்த விளையாட்டை என் இஷ்டத்துக்கு ஆடவே எனக்கு எந்த ரூலும் பொருந்தாதுன்றாரு. இது ஒரு விதமான நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு அணுகுமுறை. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா நடைமுறைக்கு ஒவ்வாத அணுகுமுறை. நான் இன்னும் 3 தேர்தல் கூட தோப்பேன், 3 தேர்தல்னா இன்னும் 20 வருஷம், அதுக்கு பிறகு என் காலத்துக்கு பிறகு எங்கள் தம்பிமார்கள் ஜெயிப்பாங்கன்றது நடைமுறைக்கு அறவே ஒத்து வராத ஒரு விஷயம். அதனால் இந்த தேர்தலில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்காது. கடந்த 4-5 தேர்தல்களில் சீமானுக்கு என்ன முடிவு கிடைத்ததோ அதுதான் இந்த தேர்தலையும் கிடைக்கும். இது என்னையும் உங்களையும் விட சீமானுக்கும் நன்றாக தெரியும், சீமானின் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நன்றாக தெரியும். இல்ல அதை விட கம்மியாக தான் கிடைக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. அதனால தான் அந்த டிஸ்கஷன் இல்லை, நான் அப்படி குறைச்ச மதிப்பில்லை, கோவப்படுவார். ஏன்னா அவங்க ஓட்டு விஜய்க்கு போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே கூட நான் போக விரும்பலைன்ற நான் மேபி ஐ எம் ராங். நான் எதுக்கு ஒருத்தரை காயப்படுத்தும்? பிரச்சனை நீ ஜெயிக்க போறியா இல்லையா? சார் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேடம். அதாவது அகேன் ஐ எம் டெல்லிங், சி when you play a game, play it according to the rules. இது ஒரு கேம். இது நான் என் இஷ்டத்துக்கு ஆடுவேன்னா கிரிக்கெட் விளையாட போகும்போது பேட் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கையாலே அடிப்போம் பாலன்னு. எப்படி இந்த வேலையை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இது விளங்காது. இது 8%, அடுத்து 10% ஆகலாம். நம்ம பேச 28-30% கிராஸ் பண்ணால் தான் நீ ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அந்த 8% 6 குறையுதா 10 மாறுதானா டசன்ட் மேக் டிஃபரன்ஸ். ரெண்டு ஒன்று தான். த ரிசல்ட் இஸ் 0. சரி, நாங்கள் கொள்கைக்காக நிற்கிறோன்னா வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொள்கைகளை மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் விரும்புகிற கொள்கையை கூட ஓரளவு மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சு நீங்கள் சாதிக்கணும் சமுதாயத்தில்னா அதிகாரத்தை கைப்பற்றணும். முதல்ல அதிகாரத்தில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோல் இருக்கணும். சீமானோட ப்ராப்ளமே இந்த விளையாட்டை என் இஷ்டத்துக்கு ஆடவே எனக்கு எந்த ரூலும் பொருந்தாதுன்றாரு. இது ஒரு விதமான நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு அணுகுமுறை. ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா நடைமுறைக்கு ஒவ்வாத அணுகுமுறை. நான் இன்னும் 3 தேர்தல் கூட தோப்பேன், 3 தேர்தல்னா இன்னும் 20 வருஷம், அதுக்கு பிறகு என் காலத்துக்கு பிறகு எங்கள் தம்பிமார்கள் ஜெயிப்பாங்கன்றது நடைமுறைக்கு அறவே ஒத்து வராத ஒரு விஷயம். அதனால் இந்த தேர்தலில் ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்காது. கடந்த 4-5 தேர்தல்களில் சீமானுக்கு என்ன முடிவு கிடைத்ததோ அதுதான் இந்த தேர்தலையும் கிடைக்கும். இது என்னையும் உங்களையும் விட சீமானுக்கும் நன்றாக தெரியும், சீமானின் தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் நன்றாக தெரியும். இல்லை அதை விட கம்மியாக தான் கிடைக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. அதனால தான் அந்த டிஸ்கஷன். இல்லை, நான் அப்படி குறைச்ச மதிப்பில்லை, கோவப்படுவார். ஏன்னா அவங்க ஓட்டு விஜய்க்கு போகுதுன்னு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளே கூட நான் போக விரும்பலைன்ற நான் மேபி ஐ எம் ராங். நான் எதுக்கு ஒருத்தரை காயப்படுத்தும்? பிரச்சனை நீ ஜெயிக்க போறியா இல்லையா? சார் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மேடம். அதாவது அகேன் ஐ எம் டெல்லிங், சி when you play a game, play it according to the rules. இது ஒரு கேம். இது நான் என் இஷ்டத்துக்கு ஆடுவேன்னா கிரிக்கெட் விளையாட போகும்போது பேட் எடுத்துகிட்டு போக மாட்டேன், கையாலே அடிப்போம் பாலன்னு. எப்படி இந்த வேலையை தான் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இது விளங்காது. இது 8%, அடுத்து 10% ஆகலாம். நம்ம பேச 28-30% கிராஸ் பண்ணால் தான் நீ ஜெயிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அந்த 8% 6 குறையுதா 10 மாறுதானா டசன்ட் மேக் டிஃபரன்ஸ். ரெண்டு ஒன்று தான். த ரிசல்ட் இஸ் 0. சரி, நாங்கள் கொள்கைக்காக நிற்கிறோன்னா வாக்கு வங்கி அரசியலுக்கு வந்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கொள்கைகளை மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் விரும்புகிற கொள்கையை கூட ஓரளவு மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சு நீங்கள் சாதிக்கணும் சமுதாயத்தில்னா அதிகாரத்தை கைப்பற்றணும். முதல்ல அதிகாரத்தில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோல் இருக்கணும்.